என்னத்தே நல்லா மணக்கு, உங்களுக்கு மனம் தெரியுமா? ஆமா மறுமொழி, எனக்கும் நல்லா மணக்குவ. என்னவா இருக்கும்? ஓஹோ, இப்பதான் விஷயம் தெரியும். எத்தே அங்க பாருங்க, சக்கை நல்லா காய்ச்சி கிடக்கு, பழுத்திருக்கோன்னு நினைக்கேன். அதான் இவ்வளவு மனமா இருந்திருக்கு நமக்கு. எங்க? அட ஆமா, நல்லா பழுத்திருக்கோன்னு நினைக்கேன். நல்லா மணக்குவ. சரி சரி, நல்லா மணத்து என்ன பிரயோஜனம்? நம்ம வீட்டு மரமா இருந்தா பறிச்சு சாப்பிடலாம், அடுத்த வீட்டு மரமாச்சே. யாருக்கு மரமா இருந்தா என்னத்தே, பழம் ருசியா இருக்கான்னு தான் பார்க்கணும். சுத்தி முத்தி ஒரு ஆணை இல்ல, பறிச்சு சாப்பிடுவதே. ஏட்டி, அதுக்கு நீ சக்க பழத்தை களவாண்டி திங்க சொல்றியா? களவாங்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? மரத்தை பாருங்க தே, மரத்துல எவ்வளவு காய் கிடக்கு. ஒரு பழத்தை பறிச்சுதுன்னா ஒன்னும் செய்யாது. சரி சரி, அப்படின்னா நீ பறிச்சு தின்னுட்டு வா, நான் போறேன். என்னத்தே இப்படி விட்டுட்டு போறேன்னு சொல்றிய? எனக்கு மரம் ஏற தெரியாது, நீங்க தான் ஏறி பறிச்சு தரணும். ஏட்டி, என்னைய போய் மரம் ஏறி பறிக்க சொல்லுதா? எனக்கு எப்படி மரம் ஏற தெரியும்? ஆமத்தே, நீங்க தானே ஏக்கர் கணக்குல பெரிய தோப்பெல்லாம் வச்சிருந்தேன்னு பெருசா கதை விட்டிய. ஒரு மரம் ஏற தெரியாதா உங்களுக்கு? ஆமாட்டி, அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுக்கு நீ நான் மரம் ஏறி எல்லாத்தையும் பறிச்சுட்டு தெரிஞ்சேன்னு அர்த்தமோ? எத்தே, கொஞ்சம் அந்த பழத்தை நல்லா ஒத்து பாருங்க. என்ன மனம், என்ன மனம். பழத்தை பார்த்தா விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல, பறிச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் போல. ஆனா எப்படி மரத்தையில யாரது? எத்தே, அதை பத்தியெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க, நான் உங்களை தூக்கி பிடிச்சுக்கிறேன். நீங்க மெதுவா யாரி பழத்தை பறிச்சிருங்க. அப்படியா சொல்ற? இருந்தாலும் மரம் ஏறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தே, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. யாராவது வந்துட போறாவ, சீக்கிரம் மரத்துல ஏறி ஒரு பழத்தை பறிச்சுட்டு ஓடிடுவோம். அப்படியா சொல்ற? சரி வா பறிப்போம். மறுமொழி கவனமா பிடிச்சுக்க, வயசான காலத்துல கீழே விழுந்து அடியெல்லாம் வாங்க முடியாது. சரிங்கத்தே, நான் ஒழுங்கா பிடிச்சுக்கிறேன். யாரும் வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் பறிங்க. அட இவ வேற, இருடி, மரத்துல யாரண்டாம முதல்ல. என்ன மறுமொழி, சக்க பழுக்கலையே, காயெல்லாம் கிடக்கு. எத்தே, அது வேற காய், கொஞ்சம் மேல பாருங்க, ஒரு சக்கை நல்லா பழுத்திருக்கு, அதை பறிங்க. அதை பறி இதை பறி, நீ வேணைக்கு என்ன கீழே தள்ளாம விட மாட்டா போல. போங்கத்தே சீக்கிரம், யாராவது வந்துட போறாவ. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுங்க, அப்பதான் எட்டும். மேலே ஏறுன்னு என்னைய கீழே தள்ளிடாத, ஒழுங்கா கவனமா பிடி. அப்படிதான் அத்தை, பக்கத்துல பேச்சியா? சரி சரி, சீக்கிரம் பறிச்சு போடுங்க. அட இருடி, இவ வேற, பறிச்சு போடுறேன் இரு. இப்போ யாரங்க என்ன பண்றீங்க? ஐயோ, வீட்டு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க போலயே. ஏ அம்மா, கீழே விட்டுட்டாளே, நீ கீழே போட்டுட்டாளே, மண்டை போச்சே, கை காலெல்லாம் போச்சே. யாருப்பா அது? எப்போ? ஒன்னும் இல்லைங்க, நான் இல்ல, எங்க அத்தை தான் பழத்தை பறிச்சாவ. அடி பாவி மருமோளே, நான் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன், நீ தான் கேட்காம பறிக்க சொன்னா. ஒருத்தி கீழே விழுந்து கிடக்காளே, தூக்கோணி பாக்குறியா? நீ பாட்டுக்கு நான் இல்லன்னு எஸ்கே பாக்க. எத்தை, வீட்டுக்காரவ வாராவத்தை, எலும்புங்க, எலும்பி ஓடி வாங்க. எலும்பு கழியாம தான் கிடக்கி தூக்கிட்டி வந்து. எத்தை எந்திரிங்க, வீட்டுக்காரவே வந்தவனா அடி விழுத்துற போறாவ. என்னத்தே, பழத்தை காணல, பழத்தை பறிச்சலாம் இல்லையா? அடி போடி, நானே இடுப்படைஞ்சு கிடக்க, இவளுக்கு பழம் தான் முக்கியமா போச்சு. இந்தம்மா என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே, நானும் அத்தையும் அங்கேருந்து நடந்து வந்துட்டுமா, திடீர்னு ஒரு கல் தட்டி அத்தை கீழே விழுந்துட்டாவ, அதான் தூக்கி விட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. அடியதான் பட்டுச்சா? இல்லண்ணே, அடி ஒன்றும் படலை. நான் மெதுவாக அப்படி கை தங்கல கூட்டிட்டு போயிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. வயசானவங்களை நடத்தி கூட்டிட்டு போது கொஞ்சம் கவனமா கூட்டிட்டு போ. சரி அண்ணே, நான் பாத்துக்கிறேன். வாங்கத்தே போவோம். ஏம்மா ஏம்மா, ஐயோ, காலை எடுத்து வச்சு நடக்க கூட முடியலையே. மறுமொழி கொஞ்சம் கையை பிடிச்சி கை தங்கல கூட்டிட்டு போயேன். கை தங்கல இல்ல, கால் தங்கல கூட்டிட்டு போறேன். ஒரு சக்க பழத்தை பறிக்க முடியல உங்களால, பேசுறிய பேச்சு, பேசாம நடந்து வாங்க. ஏடி, நானே இடுப்பு உடஞ்சு கிடக்கேன், எப்படியாவது மெதுவாக கூட்டிட்டு போட்டி. சக்க பழம் தான் இப்போ உனக்கு பெருசா போயிடுச்சு. உனக்கு சக்க வேணா நான் கடையில இருந்து வாங்கி தரேன் டி. கடையில சக்கை வாங்கி திங்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதாகும், நீங்க வாங்கி தந்து தான் திங்கணுமாகும். கடையில ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட சக்கையை விட இப்படி திருடி திங்கக்கூடிய சக்கை தான் நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல மனமா இருந்து ஒன்று பறிச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன், நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். மறுமொழி என்ன முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடி, என்னால் நிற்க கூட முடியல. ஒரு சக்கையை பறிக்க வழி இல்லை. நானும் எவ்வளோ நேரம் மரத்தில் உங்களை பிடிச்சிருந்தேன், எவ்வளோ நேரமா மரத்தில் தொங்கிட்டு இருந்தேன். ஒரு சக்கையாவது பறிச்சு போட்டுக்கலாம்ல, அவர் போன உடனே நம்ம வசமா எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சக்கையை நல்லா தின்றுக்கலாம். இப்போ அதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டேல்ல, சத்தம் போடாம பேசாம நடந்து வாங்க. ஒரு சக்கையை பறிச்சு தர வழி இல்லை, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு பண்ணுவாங்களா ஆஸ்பத்திரிக்கு? அடி பாவி, சும்மா நடந்து வந்துகிட்டு இருந்தவளை சக்கையை பறிச்சு தானே ஆசையை உண்டாக்கி கீழே உழ வச்சு இடுப்பு உடச்சு விட்டாளே. காலு கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு, உடம்பு ஒரே வலியா இருக்கு. கை தங்களை கூட்டிட்டு போனா அதையும் செய்ய மாட்டேங்க. எப்படிதான் வீடு போய் சேர போறேனோ தெரியல.